மலேசியாவில் நாட்டுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. பிரதமர் ஆவேசம். மலேசிய ஊடகமன்ற சட்ட முன்வரைவை அங்கீகரித்தது அமைச்சரவை. அடுத்த வாரத்தில் மக்களவையில் தாக்கல். குறித்த உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பாதீர். செயலாக்க தரப்புகளின் ஆயத்த நடவடிக்கையை பாதிக்கும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் சந்திரகலா ஐயப்பன். பத்து புத்தே பத்து அன்தங்கா துபேர் செலாத்தான் தீவுகள் உரிமை மீதான வழக்குகளை கையாண்டதில் பலவீனமும் தேச துரோகமும் உள்ளன. அந்த வழக்கு மீதான அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கை அதனை அம்பலப்படுத்தியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் ஒவ்வொரு அங்குல மண்ணுக்கும் அரசாங்கம் போராட வேண்டிய அந்த வழக்கை கையாள்வதில் பலவீனம் ஏற்பட்டிருக்க கூடாது என டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். நாட்டின் இறையாண்மையை மற்ற தரப்பிடம் ஒப்படைத்தது மிகப்பெரிய தேச துரோகம். இதனை மெத்தனமாக கருதிவிட முடியாது என பிரதமர் கூறினார். நாட்டின் இறையாண்மையை உட்படுத்திய விவகாரங்கள் அற்பமானவை அன்று. அவற்றுக்கு உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிசின் 14 அல்மானார் சூராவில் வெள்ளிக்கிழமை தொழுகையை மேற்கொண்ட பின் டத்தோஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். மருத்துவ காப்பீட்டு கட்டண விகிதத்தை உயர்த்தும் பரிந்துரை குறித்து தொடர்புடைய தரப்புகளுடன் பேங்க் நெகாரா மலேசியா இன்னமும் பேச்சுகள் நடத்தி வருகிறது. நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இன்று அதனை உறுதிப்படுத்தினார். உரிய செயலாக்கத்தை உறுதி செய்ய காப்பீட்டின் கட்டண வியூகத்தை மறு ஆய்வு செய்யும்படி காப்புறுதி மற்றும் தகஃபுல் நிறுவனங்களை மத்திய பொருளகம் இதற்கு முன் வலியுறுத்தியது. மலேசிய ஊடக மன்ற சட்ட முன்வரைவை அமைச்சரவை இன்று அங்கீகரித்தது. அடுத்த வாரம் மக்களவையில் அது தாக்கல் செய்யப்படும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாஜேல் தெரிவித்தார். மலேசிய ஊடக மன்ற சட்ட முன்வரைவை அமைச்சரவை ஏற்றது ஊடகத்தினருக்கு நற்செய்தி என அமைச்சர் உவகையுற்றார். அது மக்களவையில் அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும். நேரும் வாய்ப்பின் அது இரண்டாவது முறை அவையில் வாசிக்கப்படும் என ஒருமைப்பாட்டு அரசின் பேச்சாளருமான அவர் கூறினார். இல்லையில் அடுத்த கூட்டத்தில் அது விவாதிக்கப்பெறும். 13,19,000 பேர் மை டிஜிட்டல் ஐடியில் பதிந்துள்ளனர். அதில் பதிந்து கொண்டோர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நிலையில் அதற்கு தீர்வு காண 2 வார கெடுவை பிரதமர் வழங்கியுள்ளதாக ஃபாமி கூறினார். அதற்கான முயற்சி இரட்டிப்பாக்கப்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார். அதற்கு உரிய தீர்வு காண குறுகிய காலம் மட்டுமே பிரதமர் வழங்கியுள்ளதை அமைச்சர் சுட்டினார். கடந்த ஈராண்டுகளில் அரசு 34,470 வீடுகளை புதிதாக கட்டியும் சீரமைத்தும் உள்ளது. அதற்காக 102 கோடி ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோ மெங் தெரிவித்தார். அமைச்சின் முனைப்பில் கடந்த ஆண்டு முதல் இதுவரையில் சுமார் 23,000 வீடுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. 5,000க்கும் அதிகமான புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டதாக ngா குறிப்பிட்டார். வறிய நிலை மக்களின் வாழ்க்கை சூழலை மேம்படுத்த மடானி அரசு தொடர் கடப்பாடு கொண்டிருப்பதை அது புலப்படுத்துவதாக அவர் சுட்டினார். புறநகர் சமூக மேம்பாட்டுக்காக பிளான் மலேசியா திட்டத்தின் வழி தமது அமைச்சு பல்வேறு ஆக்ககர முனைப்புகளை மேற்கொண்டதாக ngா தெரிவித்தார். அதன் வழி 19,474 கிராமங்களின் தரவுகள் திரட்டப்பட்டுள்ளது என்றார் அவர்.
வெள்ளத்தில் வாகன உரிமம் அல்லது மோட்டார் வாகன அனுமதியை இழந்தவர்கள் குறிப்பிட்ட ஆவணங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மை ஜேபிஜே செயலி வாயிலாக அவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்தோ எடி ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். ஜேபிஜே விரைவில் முழுவதுமாக மின்னியலாக உருமாற இருக்கும் நிலையில் குறிப்பிட்ட ஆவணங்களை புதிதாக பெற வேண்டியதில்லை. பயனர்களின் தரவுகள் மை ஜேபிஜே செயலியில் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளதால் வெள்ளத்தில் ஆவணங்களை இழந்தவர்கள் கலக்கமுற வேண்டாம் என டத்தோ ஏடி கூறினார். செயலாக்க தரப்பினரும் குறிப்பிட்ட செயலின் வழி ஆவணங்களையும் தரவுகளையும் சரிபார்க்கலாம் என்றார் அவர். முன்னதாக தபோங்ஹாஜி கட்டடத்தில் பஜிட் தானா புதிய ஜேபிஜே கிளை அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பின்னர் டத்தோ ஏடி ஊடகத்தாரிடம் பேசினார். வானிலை குறித்த தவறான தகவல்களை பகிராதீர். அதனால் பருவமழையை கையாள மேற்கொள்ளப்படும் செயலாக்க தரப்பினரின் ஆயத்த நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடும் என பொது தற்காப்பு படையின் தலைமை ஆணையர் டத்தோ அமீருர் ரஹீம் முகமது நினைவுறுத்தினார். வடகிழக்கு பருவக்காற்றை தொடர்ந்து பொழியவிருக்கும் 3ஆம் கட்ட அடைமழையை எதிர்கொள்ள பொது தற்காப்பு படை முழு ஆயத்த நிலையில் உள்ளது. அடுத்த வாரம் தீபகற்ப மலேசியாவின் கிழக்கு கரைகளில் கனமழை பெய்யும் என மெட் மலேசியா அறிவித்தது. அது தொடர்பில் பொய் செய்திகளை பகிர வேண்டாம் என இணைய பயனர்களை டத்தோ அமீனுர் ரஹீம் கேட்டுக் கொண்டார். பாதிப்பு இல்லாத இடங்களுக்கு கவனம் செலுத்த நேர்ந்தால் பேரிடர் ஆபத்து அதிகம் உள்ள பகுதிகளில் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போக சாத்தியமுள்ளதை அவர் சுட்டினார். வடகிழக்கு பருவக்காற்று ஆண்டு இறுதியில் நாட்டை விரட்டும் மோசமான வானிலைக்கு முதன்மை காரணியாக விளங்குகிறது. அடைமழை, வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்களை உண்டாக்கும் வடகிழக்கு பருவக்காற்று குறித்து மேலும் அறிவோமா? தகவல்களுடன் ஆர்டிஎம் தமிழ் செய்தியாளர் இந்திரா ராஜகோபால். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவக்காற்று தொடங்குகிறது. பெரும்பாலும் அது கனத்த மழையை கொண்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் நாட்டின் கிழக்கு கரை மாநிலங்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றன. கடந்த ஆண்டுகளை விட இவ்வாண்டு வடகிழக்கு பருவக்காற்று 20 முதல் 40 விழுக்காடு அதிகமாக மழையை கொண்டு வரும் என மெட் மலேசியா கணித்துள்ளது. கிழக்கு பகுதியிலிருந்து நீராவி நிறைந்த காற்று, இரண்டாவது வந்துட்டு காற்றழுத்த தாழ் மண்டலம் உருவாகுது, மூன்றாவது வடக்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியை சொல்லும் பொழுது சைபீரியாவிலிருந்து குளிர் காற்று அந்த அளவுக்கு வந்து தீபகற்ப மலேசியாவில் வந்து சேரும். இந்த 3 விஷயம் சேரும் பொழுதுங்க கண்டிப்பா வந்து மிக கனமழை பெய்யும். பல மாநிலங்கள்ல வந்துட்டு வெள்ளம் நடக்கும். குறிப்பாக சொல்ல போனால் கிழக்கு கரை மாநிலங்கள், மற்றபடி வந்துட்டு வடமேற்கு மாநிலங்கள், தீவிர மலேசியா. இந்த சூழல் வந்து எப்போ நாங்கள் நவம்பர் மாதம் டிசம்பர்ல இருக்கிறோம். ஓரளவுக்கு வந்து ஜனவரியோட நடுப்பகுதி, சில வருடங்கள் வந்து ஜனவரி கடைசி பகுதி வரைக்கும் கூட போயிருக்கு. தொடர் வானிலை கண்காணிப்புகளின் வழி பாதிக்கப்படக்கூடும் பகுதிகள் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்படுகின்றன. பெரும்பாலும் ஒரு 4-5 நாளுக்கு முன்பே வந்துட்டு பாதிக்கப்படுற இடங்கள், அநேகமாக பாதிக்க போகிற இடங்கள்ல வந்துட்டு ஒரு மஞ்சள் நிறம் எச்சரிக்கை கொடுத்துருவோம். மஞ்சள் நிறம் நம்ம சொல்கிறோமோ அதில் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட இடங்களில் வந்து கனமழை பெய்யறதுக்கு வந்துட்டு சாத்தியக்கூறுகள் கூட. ஸோ காலம் கிட்ட நெருங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது செயற்கோள் மூலியமாக, ராடார் மூலியமாக நம்ம பார்த்துக்கணும். மேல் கொண்டு வந்து அன்றாடம் காற்றும் வந்துட்டு கணிச்சிட்டு வருவோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம குறிப்பாக சொல்லிடலாம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு கனமழை பெய்யும், எந்தெந்த இடத்துல வந்து மிக கனமழை பெய்யும். இந்த விவரங்கள்லாம் வந்துட்டு வானிலை ஆய்வு மையமோட எச்சரிக்கை அறிக்கை வந்து மூலியம் உள்ள வந்துட்டு எச்சரிக்கை அறிக்கையில் வந்துட்டு நம்ம பொதுமக்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். இது வந்துட்டு டிவி மூலியமா, சில சமயம் வந்து இப்போ சோசியல் மீடியா மூலியமாக இந்த விவரங்கள் வரும். பாதுகாப்பு கருதி செயலாக்க தரப்புகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பொதுமக்களும் விழிப்பு நிலையில் இருக்க வலியுறுத்தப்படுகின்றன. வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வர இந்த அபாய நிலை, மழை அபாய நிலையில் இருக்கிற எச்சரிக்கைகள் வந்து தயவு செஞ்சு வந்துட்டு சரிபார்த்து வாங்க. ஏனென்றால் வந்துட்டு நம்ம பெரும்பாலும் வந்து மழையில் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து தெரியும்
ஓகே இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் வந்தோடனே தயார் நிலையில் இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி இந்த சூழலில் பாதிக்கப்படாதவங்க, பெரும்பாலும் பாதிக்கப்படாதவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் நம்ம இடத்துல எங்கே வந்து தண்ணீர் ஏற்போதில்லை. சும்மா ஒரு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் சரி பார்த்தா போதும். ஒரு பாதுகாப்பு என்ன செய்ய முடியும்? டக்குன்னு வந்து நம்ம முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் வந்துட்டு இப்போ வீட்டில் வந்து வயதானவர்கள் சில பேர் வந்து ஆக்சிஜன் டேங்கி வச்சுருப்பாங்க, மருந்துங்க எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு நோய் இருக்குங்க, இது மாதிரி இருதய நோய், ப்ரெஷர்லாம் இருக்குது, அந்த நோயில் அந்த மருந்தெலாம் எடுத்து வச்சுக்கிறது. இன்னும் வந்து வாகனம், இப்போ நம்ம வீடு வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருந்தால் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாகனத்தை வந்துட்டு சொந்தக்கார வீட்டில் போயிட்டு வைக்கிறது, அல்லது வேறு இடத்துல இது பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சிந்திச்சுட்டு நம்ம வீட்டிலேயே வந்துட்டு சில ஏற்பாடுகள் நம்ம செய்யும். வடகிழக்கு பருவக்காற்று அடுத்த ஆண்டு மார்ச் 24 வரையில் நீடிக்கும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை முன்னதாக அறிக்கை வழி அறிவித்தது. வழக்கத்துக்கு மாறான மழைக்காலத்தை எதிர்கொள்ள மலேசியர்கள் அனைவரும் ஆயத்தமாவீர் என அறிவுரைக்கிறது மேட் மலேசியா. வயது மாணவனிடம் ஆசிரியர் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் புகார் பெறப்பட்டிருப்பதை போலீஸ் உறுதி செய்துள்ளது. நேற்று புகார் பெறப்பட்ட வேளையில் குற்றவியல் சட்டம் 323 பிரிவின் கீழ் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெற்கு ஜொஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுஸ்லாமாட் தெரிவித்தார். ஆசிரியர் கடுமையாக நடந்து கொண்டது மீதான புகாரை விசாரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞரின் உத்தரவு பெறப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆசிரியர் ஒருவர் தொடக்கப்பள்ளி மாணவர் ஒருவரின் முகத்தில் அறைந்து அவரை குத்தி முடியை பிடித்து ஆசிரியர் அலுவலகம் வரை இழுத்து சென்ற காட்சி சமூக பிணைப்பு வலைத்தளங்களில் பரவியது. ஆதரவற்ற அந்த மாணவர் சமூக நலத்துறை இல்லத்தில் தங்கியிருக்கிறார். காணொலியை பதிவேற்றம் செய்த முகநூல் கணக்காளர் ஆசிரியரின் இந்த மனிதநேயமற்ற செயல் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இது பொதுமக்களிடையே சினத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் ஆசிரியரின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. நன்கொடை திரட்டும் மோசடி கும்பலில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் அந்நிய நாட்டு ஆடவர் 2 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த மோசடியில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்ட ஆடவர் 6 போலீஸ் மீட்டுள்ளது. 21 வயது முதல் 70 வயதுக்கு இடைப்பட்ட அவர்களில் 5 அந்நிய நாட்டவர், 1 மலேசியர் என ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ M. குமார் தெரிவித்தார். ஒரு வில், ஒரு சொல், ஓர் இல். ராமாயணத்தின் நாயகன் ராமனின் தனித்துவம். ராமாயணம் காலங்கள் கடந்தும் நிலைத்திருக்கும் பெரும் காப்பியம். அதனை இன்றைய தலைமுறை மேலும் அறிய வழிகோலுகிறது ராமாயண மாநாடு. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தானம், மலேசிய இந்து ஆலயங்கள் மன்றம் பஹிமா மற்றும் இந்து அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் ராமாயண அனைத்துலக மாநாடு மற்றும் பெருவிழா நடைபெறவிருக்கிறது. 2025 மே 9 தொடங்கி 12ஆம் நாள் வரை பத்துமலையில் அந்த பெருவிழாவும் மாநாடும் நடைபெறவிருக்கின்றன. 2025 ஆசியான் தலைமைத்துவத்தை மலேசியா ஏற்கும் வேளை ஆசியான் நாடுகளில் பரவி இன்றளவும் போற்றப்பட்டு வரும் ராமாயணம் நடத்தப்படுவது முத்தாய்ப்பாய் அமைகிறது. நாம் இந்துவாக பிறந்தாலும் எல்லோரும் வந்து போகின்ற ஒரு இடமாக ராமாயணம் இருக்கின்றது. இதை மாணவர்களிலிருந்து பெரியவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை பெரிய அளவிலே நடத்துகின்றோம். முற்றிலும் ராமாயணத்தை சார்ந்த நிகழ்ச்சிகளே 4 நாள்களுக்கு அட்டவணையிடப்பட்டிருக்கின்றன. பஜனை, கர்நாடக இசை நிகழ்ச்சி ஆகியவற்றுடன் நடிகர் சிவகுமார், இலங்கை ஜெயராஜ் ஆகியோரின் ராமாயணம் பற்றிய சிறப்பு உரைகள், கதா காலட்சேபம் ஆகியவையும் உண்டு. கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் தலைமையில் யார் சிறந்தவன், அனுமானா, லட்சுமணனா எனும் பட்டிமன்றத்தில் சிவகாசி ராமச்சந்திரன், வழக்கறிஞர் சுமதி, பர்வின் சுல்தானா, பாரதி பாஸ்கர், மணிகண்டன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ராமாயண மாநாட்டுக்கான சின்னத்தை தான் ஸ்ரீ R. நடராஜா இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தார். இன்று 78ஆம் அகவையை எட்டியிருக்கும் அவருக்கு நடத்தப்பட்ட பிறந்தநாள் விழாவில் B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணாக்கருக்கு அன்பளிப்பு கூடைகளும் வழங்கப்பட்டன. நாட்டில்
இந்தியர்கள் கைகள் ஒன்றிணைந்தால் தொடுவானம் இனி தொடும் தூரம்தான். அதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் வாழ்ந்து வருகின்றனர் அம்பாங், அமால், இண்டா, பண்டான் பண்டானா மக்கள். இந்திய சமுதாய மேம்பாட்டிற்காக மடானி அரசு வழங்கியுள்ள பல திட்டங்கள் வாயிலாக குறிப்பாக வேளாண்மையில் மக்கள் மேம்பாடு அடைந்துள்ளனர். அதற்கு தொடக்க புள்ளியாக விளங்கியது கபூன் கம்யூனிட்டி திட்டம். அம்பாங் ஜெயா மாநகர் மன்றத்தின் கீழ் நிலத்தை வாடகைக்கு எடுத்து பல தரப்பட்ட காய்கறிகளை பயிரிட்டு சந்தையில் விற்று பணம் ஈட்டி வருகின்றனர். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் சஜாத்தி மடானி சமூக நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதி வாயிலாக சிராய் பயிரிட்டில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வட்டார மக்கள். இந்த கபூன் கம்யூனிட்டின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த கபூன் கம்யூனிட்டி ஏற்கனவே ஒரு 3 வருஷமாக அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வேறு விஷயங்கள்லாம் அந்த கபூன் கம்யூனிட்டியில் செய்யணும்னு சொல்லி தான் எம்பிஜி கிட்ட கேட்டு நம்ம அங்கே கேட்கணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா. ஏன்னா அந்த நிலம் அவங்களோட நம்மளுக்கு லீஸில் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம பாதுகாக்கணும் இந்த இடத்த. அந்த வகையில் இந்த சிஜாத்தி மடானியோட ப்ராஜெக்ட் இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டோம். ஸோ அதில் ஏன்னா மக்கள் இதில் பயனடைவாங்க. எக்கனாமிக் வைஸ் அவங்களோட இன்கம் இது மூலிமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம இந்த மடானி சிஜாத்தி மடானியோட ப்ரோக்ராமை அப்ளை பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஒரு 50,000 செங்ஷன் பண்ணாங்க. இரு வகையைச் சேர்ந்த 1000 சிராய் செடிகள் பயிரிடப்பட்டன. அதில் கிடைக்கப்பெறும் வருமானம் கிராம மக்களின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்த பயன்படுத்தப்படும். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பனானாமன் சிராய் செய்கிறோம். ஓகே, இந்த பனானாமன் சிராய் 2 விதமான டைப் இருக்குது. அதாவது ஒன்று சிராய் மக்கான்னு சொல்லுவாங்க, ஒன்று சிராய் வாங்கின்னு சொல்லுவாங்க. சிராய் மக்கான் ஒரு 3-4 மாதத்தில் அது பெருசாக ஆயிரும். அது நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த பசார் பாகி, அதுலேயும் பசார் மலம், அப்புறம் இந்த ஜுவலன் ஏசான் ரமான் இருக்குல்ல, அது மூலிமா நம்ம அதை விற்பனை பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த சிராய் வாங்கி நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 6-8 மாதம் அதோட டெம்போ. எண்ணெய், இந்த சூடு தைலன்னு சொல்லுவாங்க, அது தயாரிக்கிறது. ரெண்டாவது மிஞ்சா வாங்கி, அந்த பத்தி மிஞ்சா வாங்கின்னு சொல்லுவாங்க. இது 2 ப்ராடக்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு கூசுஸு ட்ரைனிங்கு, அப்புறம் சின்ன சின்ன மிஷினரிங் அதுக்குன்னு கூசுஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு முதல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு 1 month நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ண பிறகு அதை நம்ம லேப்க்கு அனுப்புவோம். அந்த லேப்பில் பாஸ் பண்ணி வந்த பிறகு நம்ம அதை லேபிளிங் செய்வோம். லேபிளிங் செஞ்சுட்டு அது நம்ம ஆன்லைனில் மார்க்கெட்டிங்கில் விற்க போகிறோம். பணம் ஈட்டும் முனைப்பு ஒரு புறம் இருந்தாலும் வேளாண் துறை நுணுக்கங்களை அறிந்து கொள்ள இந்த திட்டம் பெரும் பங்காற்றுகிறது. இப்போ நட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஆரம்பித்து ஒரு 6-8 மாதம் வரைக்கும் பிடிக்கும். இது நட்டு வச்சுலாம் சரியாயி அதுக்கப்புறம் நமக்கு எண்ட் ப்ராடக்ட்னு வரும். அந்த எண்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன செய்ய போனால் அதை எடுத்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்லைன் தளத்தில் விற்கிறதுக்கு செய்கிறோம். ஸோ அதுக்கான இல்லத்தரசி, அப்புறம் சிங்கிள் மதர்ஸ், அப்புறம் ஓய்வு பெற்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நம்ம இந்த தனியாரில் இறங்கணுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுலேருந்து கற்றுக்கலாம் நிறையா. இதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்தது ஸ்டெப் என்ன செய்யணும்னு செய்யலாம். ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்போ கற்றுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி செய்யணும்னு. ஸோ அதுக்காண்டி கற்றுக்கிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சுஜாத்தி மடானி திட்டத்தின் வழி கிராம மக்கள் நேரடியாக பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க 50,000 ரிங்கெட்டிலிருந்து 1,00,000 ரிங்கெட் வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஆளும் கட்சியிடமிருந்தே நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல். ராணுவ சட்டத்தை செயல்படுத்தியதை அடுத்து அதிபர் பதவியிலிருந்து அவர் விலக வேண்டும் என ஆளும் கட்சி தலைவர் ஹாங் டொங் ஹூன் நெருக்குதல் கொடுத்துள்ளார். நாளை நடைபெறவிருக்கும் அதிபர் மீது விசாரணை நடத்தும் தீர்மானத்துக்கான வாக்கெடுப்பில் யூனுக்கு எதிராக போதுமான வாக்குகள் இப்போதே உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டன. அதேவேளை சற்றும் எதிர்பாரா வகையில் அதிபர் பதவியிலிருந்து யூன் விலக வேண்டுமென அவரின் மக்கள் சக்தி கட்சி தலைவர் ஹான் போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். விசாரணை வாக்கெடுப்பை நிறுத்தப் போவதாக நேற்று கூறிய அவர் இன்று தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராணுவ சட்டத்தை அறிவித்ததை குற்றமென கருத இயலாது என
யூன் கூறியது அவரின் இந்த மாற்றத்துக்கு வழிகோலியது. கடந்த செவ்வாய்க்கிழமை ராணுவ சட்டத்தை அறிவித்த யூன் நாடாளுமன்றத்தில் படைகளை நிறுத்தி உலங்கூர்திகளால் முற்றுகையிட செய்தார். ஆயினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பலத்த எதிர்ப்புக்கு பின் 6 மணி நேரத்தில் ராணுவ சட்டத்தை அதிபர் மீட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அதிபர் பதவியிலிருந்து விலகும்படி யூனுக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. பருவநிலை மாற்றத்தை கையாள்வது மீதான புதிய அனைத்துலக சட்டங்கள் உருவாக்கப்படக்கூடாது. ஐநாவின் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்தியா அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பருவநிலையை கையாள்வது மீதான அனைத்துலக சட்டத்தை வகுக்க ஐநா நீதிபதி ஆயத்தமாகி வரும் வேளை புதுடெல்லி இந்த எச்சரிக்கையை விடுத்தது. நடப்பிலுள்ள சட்டகம் போதுமானது என அமெரிக்கா, சீனா, இந்தியா ஆகியவை தங்கள் கூட்டு நிகராளி லூதர் ரங்ரேஜி வாயிலாக ICJவிடம் தெரியப்படுத்தியுள்ளன. பருவநிலையை கையாள சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என சிறிய நாடுகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த தடை அவற்றுக்கு சினத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் எதிர்கொண்டதில் மிக பெரிய வழக்காக கருதப்படும் இதனை காண 100க்கும் மேற்பட்ட நாடுகள் அமைப்புகளின் நிகராளிகள் நெதர்லாந்தின் த ஹேக்கில் திரண்டனர். இந்த புதிய சட்டம் வல்லரசுகளை கட்டுப்படுத்தாது என்பதால் அதன் செயலாக்கத்தால் எந்த பயனும் இல்லை என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஒரு ஜோடி ஐரோப்பிய செயற்கைக்கோளை விண்ணுக்கு பாய்ச்சியது இந்தியா. செயற்கை சூரிய கிரகணத்தை அவை உருவாக்கும். அதன் வழி கதிரவனின் கண்ணுக்கு புலப்படாத தன்மையை அறிவியல் உலகுக்கு புலப்படுத்த அவை உதவும் என இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன தலைவர் எஸ் சோமநாத் தெரிவித்தார். பூமியில் சுற்றுவட்ட பாதையில் அந்த 2 செயற்கைக்கோள்களும் இறங்கியதாக அவர் கூறினார். கடந்த புதன்கிழமை விண்ணுக்கு பாய்ச்சப்படவிருந்தன. சில நுட்ப கோளாறுகளால் அவை திட்டமிட்டபடி அவற்றை பரவலிக்கு பாய்ச்சவில்லை என அவர் விளக்கினார். ஐரோப்பிய வான்வெளி நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் ஃபார் ஆன்போர்ட் ஆட்டோனோமி 3 ஆய்வு திட்டத்துக்காக அவை அனுப்ப பெற்றன. புதிய தொழில்நுட்பங்களை ஆராயும் பூமியின் உள் சுற்றுவட்ட பாதையின் ஆய்வில் ஓர் அங்கமாக அந்த செயற்கைக்கோள்கள் அமைகின்றன. $20 கோடி செலவில் அவை பாய்ச்சப்பட்டன. ஒன்றுக்கொன்று 150 மீட்டர் தொலைவில் இருந்து அவை செயற்கை கதிரவ மறைப்பை உருவாக்கும் என அவர் கோடி காட்டினார். இதனூடே தென் அமெரிக்க வடகோடி பிரெஞ்சு கியானாவில் ஐரோப்பாவின் புதிய வேகா C செயற்கைக்கோள் பரவலிக்கு பாய்ச்சப்பட்டது. ஈராண்டுகளுக்கு முன்னர் அதனை ஏவுவதில் தோல்வி ஏற்பட்டது. சில நாள்கள் காலம் தாழ்ந்த பின்னர் சிக்கல்கள் இன்றி அது விண்ணுக்கு ஏவப்பட்டது. சென்டினல்-1C செயற்கைக்கோளை தாங்கி அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பூமி கண்காணிப்பு திட்டத்திற்காக பாய்ச்சப்பட்டது. பிரெஞ்சு கியானா கோரோ விண்வெளி தளத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை அது தரை இறங்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். உலக சதுரங்க போட்டி. அப்போட்டியின் 9 சுற்றுகள் கடந்துவிட்ட நிலையில் குகேஷ் தம்மராஜுவும் டிங் லிஜியனும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். இருவரும் தலா 4.5 என சமநிலை புள்ளிகள் பெற்றுள்ளனர். யாருக்கு வெற்றி மகுடம் என்பதை நிர்ணயிக்க இன்னும் 5 சுற்றுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. 138 ஆண்டுகால நெடிய வரலாற்றை கொண்ட உலக சதுரங்க போட்டியில் பங்கெடுக்கும் முதல் இளம் விளையாட்டாளர் இந்தியாவை சேர்ந்த 18 வயது குகேஷ் தம்மராஜு ஆவார். 1985 ஆண்டு தனது 22வது வயதில் சதுரங்க இளைய வெற்றியாளர் பட்டத்தை வென்ற ரஷ்ய விளையாட்டாளர் கேரி கஸ்பரோவின் சாதனையை முறியடித்தார் குகேஷ். அந்த இந்திய விளையாட்டாளருடன் களம் காணும் சீனாவை சேர்ந்த 32 வயது டிங் லீரென் 2019 ஆண்டு உலக வெற்றியாளர் மேக்னஸ் கார்ல்சனுடன் மோதி வெற்றியை பறிகொடுத்தார். தீரா வெற்றியோடு கடந்த ஆண்டு போட்டியில் மற்றொரு ரஷ்ய வீரர் அயன் நிபோம் நியாச்சியை வீழ்த்தி அப்பட்டத்தை கைப்பற்றினார். இரு ஆசிய வீரர்களும் அறிவு கூர்மையை காட்டி வரும் நிலையில் இன்னும் 5 நாட்களில் யார் வெற்றியாளர் என்பது தெரிந்துவிடும். 2024 ஆசியான் கிண்ண காற்பந்து போட்டியில் விள்ளுற துடிக்கிறது மலையக வேங்கை. அதில் கிடைக்கப்பெறும் வெற்றியை அணியின் தலைமை பயிற்றுனர் பவுமாட்டி வின்சென்டேவுக்கு காணிக்கையாக்க விரும்புவதாக மத்திய திரள் வீரர் முகமது ஷமீர் குத்தி ஆபா தெரிவித்தார்.
ஆசியான் கிண்ண போட்டியோடு மலேசிய காற்பந்து அரங்கிற்கு பிரியாவிடை நல்க உள்ளார் பவுமார்டி. அவரின் அந்த திடீர் அறிவிப்பு அணியினருக்கு மத்தியில் ஆழமான வடுவை ஏற்படுத்தி இருப்பதை முகமது ஷாமீர் மறுக்கவில்லை. இம்மாதம் 8ஆம் தேதி தொடங்கும் ஆசியான் கிண்ண போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி நிறைவை தொடும். முன்னதாக முகமது ஷாமீர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஊடகத்தாரை சந்தித்தார். ஆசியான் கிண்ண தொடக்க ஆட்டத்தில் கம்போடியாவை சந்திக்க தேசிய வீரர்கள் இன்று பிராம்பென் புறப்பட்டனர். அவ்வாட்டம் நாளை மறுநாள் மாலை 6:45 மணி வாக்கில் தொடங்கும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிப்பதில் டாட்டனம் பின்னடைவை சந்தித்துள்ளது. இன்று அதிகாலையில் நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் அது ஒற்றை கோலில் போர்ன்மவுத் அணியிடம் வீழ்ந்தது. போர்ன்மவுத் அதன் வெற்றி கோலை 17ஆம் நிமிடத்தில் இளம் வீரர் டீன் ஹுயிஜென் வாயிலாக பெற்றது. 19 வயதான அந்த நெதர்லாந்து நாட்டினர் பிரீமியர் லீக்கில் புகுத்தியிருக்கும் முதலாவது கோல் இதுவாகும். இவ்வேளையில் நிர்வாகி எங்கே போஸ்டெகோலோ வழிகாட்டலில் இயங்கும் டாட்டனம் நடப்பு பிரீமியர் லீக் பருவத்தில் அடைந்திருக்கும் 6வது தோல்வி இதுவாகும். பிரீமியர் லீக் பட்டியலில் அது 20 புள்ளிகளுடன் 10ஆம் நிலையில் உள்ளது. போர்ன்மவுத் 21 புள்ளிகளுடன் அதில் 9ஆம் நிலையை வகிக்கிறது. புது தோற்றம் கண்டிருக்கும் கிளப்புகளுக்கிடையிலான உலக கிண்ண காற்பந்து போட்டியை லியோனல் மெஸ்ஸி தொடக்கி வைப்பார். அந்த அர்ஜென்டினா உலக கிண்ண வெற்றியாளர் அங்கம் வகிக்கும் இன்டர் மயாமி தொடக்க ஆட்டத்தில் எகிப்தின் அல் அஹ்லி அணியுடன் மோதும். அந்த ஏ பிரிவு ஆட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் 15இல் நடைபெறும். ஞானக்குரல் உள்ளுடம்பின் நிலைமை. நல்வினையும் தீவினையும் உண்டு, திரிதரும் செய்வினைக்கும் வித்தாம் உடம்பு. நல்வினையையும் தீவினையையும் தூள உடல் செய்து அவற்றுக்குரிய பலன்களை அடைந்து திரியும். சூக்கும உடலோ ஆன்மம் சார் ஞான காரியங்கள் ஆற்ற துணை நிற்குமென உடல் உயிர் தன்மை உரைக்கிறார் அறிவுக்குள்ளாள் அவ்வை. வண்ண விளக்குகள் அணிவரிசையில் ஒளிர்கிறது பிரான்சின் லியான் நகரம். ஒவ்வொரு ஆண்டும் அவற்றை காண்பதற்காகவே அங்கு 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் கூடுவர். அந்த காட்சி தொகுப்புடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.